Hello guys, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How was your weekend? Yes, யாரெல்லாம் live வந்துட்டீங்க? Can you just send hi, good evening? We can start the session. So நம்ம last class வந்துட்டு we started with an important topic, significant figuresனா என்னன்னு discuss பண்ணியிருந்தோம். So NEET JEE-ல 11th-ல எதெல்லாம் important conceptோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ starting-ல discuss பண்ணிட்டு இருக்கோம். Yes, hi இந்து. ஸோ அதெல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு வித் ஆர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நீட்லயும் கேட்பாங்க, ஜேஇலையும் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸும் ஒன் சச் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இதுவும் நமக்கு நீட் அண்ட் ஜேஇலையும் கேட்பாங்க. நம்ம 11th-லயும் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஹாய் தனலக்ஷ்மி. எஸ், யாரெல்லாம் லைவ் வந்துட்டீங்க? கேன் யூ ஜஸ்ட் லீவ் அ மெசேஜ்? வில் ஸ்டார்ட் வித் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ குவிக்கா ஈஸியா வந்துட்டு டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்ன, எப்படி அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை எழுதணும், வாட் ஆர் தி யூசஸ், ஸோ இதை மூணையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹாய் அனிஷியா, குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ ஆல்? வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு? ஹவ் இஸ் யுவர் ஸ்கூல் கோயிங் ஆன்? ஸோ 11th ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆஃப்டர் 10th இட்ஸ் அ வெரி பிக் ஜம்ப் இல்லையா? 11th புக்கெல்லாம் பார்க்கும்போதே நம்ம 10th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு படிச்சிருப்போம். இப்போ பிசிக்ஸ்க்கு மட்டுமே 2 வால்யூம் கொடுத்துருக்காங்க. So how are you feeling about 11th standard? How is it going? So need not worry, நம்ம ஈஸியா படிச்சிடலாம். பிசிக்ஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம். Yes, how is it going? Class start பண்ணிடலாமா? டைமென்ஷனல் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ நீங்களும் இன்டராக்டிவா இருந்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இட் பி வெரி ஈஸி இஃப் யூ ஆர் இன்டராக்டிவ். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் பேசிக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். பிசிக்கல் குவான்டிட்டினா எனிதிங் தட் யூ கேன் மெஷர். எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ அது எல்லாமே பிசிக்கல் குவான்டிட்டி தான். Can you give me example? How to don't forget study ma'am. எப்படி மறக்காம படிக்கணும்னு கேக்குறீங்களா? Yes. Anything that can be measured அதான் physical quantity ன்னு சொல்லுவாங்க. Can you give me example? எதெல்லாம் physical quantity? Yes, Dana, எனக்கு புரியல. How to don't forget study, ma'am? மறக்காம எப்படி படிக்கணும்னு கேக்குறீங்களா? Yes, length, very good. Length, mass, weight, time எல்லாமே நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகே, எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ, ஏரியா, வெரி குட். எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்றாங்க. ஓகே, எனிதிங் தட் we can measure. அது மெயினா 2 டைப்ஸா இருக்கு. ஓகே, so there are 2 types. We have fundamental and இன்னொரு டைப் என்னன்னு தெரியுமா? எஸ், எப்படி மறக்காம படிக்கணும்னா புரிஞ்சு படிக்கணும் தானா. நம்ம எதையுமே புரிஞ்சு நம்ம கூட ரிலேட் பண்ணி படிச்சோம்னா அது மறக்கவே மறக்காது. I'll give you such examples. இன்னைக்கு கிளாஸ்லயே வந்துட்டு நம்ம ரிலேட் பண்ணி படிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சுத்தி இருக்கிறத வச்சு ரிலேட் பண்ணி படிச்சோம்னா மெமரைஸ் பண்ணாம புரிஞ்சு படிச்சாலே கண்டிப்பா மறக்காது. நீங்க படிச்சது யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பா மறக்காது. ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே அது ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. அப்ப நமக்கு கான்செப்ட் மறக்கவே மறக்காது. ஓகே, சோ ஃபண்டமெண்டல், டிரைவ், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபண்டமெண்டல்னா பேசிக், அவங்க தான் பேசிக். ஓகேவா, யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, தே ஆர் இண்டிபெண்டன்ட். இவங்கள நம்ம டைரக்டா மெஷர் பண்ண முடியும். ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ். டைரக்ட்லி மெஷர்ட். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட வாட் இஸ் த லென்த் ஆஃப் யோர் மொபைல் போன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணி எனக்கு லென்த் சொல்லிடுவீங்க. டைரக்டா மெஷர் பண்ணிடலாம் தானே, யாரையுமே டிபெண்ட் பண்ணல, எந்த கால்குலேஷன்ஸும் இல்ல. we just took, we measured. what is the time ன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? just looking into the watch you can give me the time. what is the temperature?
தெர்மோமீட்டர் எடுத்தா நீங்க டெம்பரேச்சரை டைரக்டா சொல்லிடலாம். ஓகேவா? இவங்க எல்லாம் பேசிக். ஃபண்டமெண்டல்னாலே பேசிக். அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. இண்டிபெண்ட், டைரக்டா மெஷர் பண்ண முடியும். அதே derivedனா just the opposite. They depend on fundamental quantity. They depend on fundamental quantity. Fundamental quantities எல்லாத்தையுமே இவங்க டிபெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மொபைலோட ஏரியாவை மெஷர் பண்ண சொன்னா எப்படி மெஷர் பண்ணுவீங்க? Can you tell me how will you measure the area of your mobile? So maximum mobile எல்லாம் ரெக்டாங்கிளா தான் இருக்கும். எப்படி ஏரியாவை மெஷர் பண்ணுவீங்க? How will you measure the area of a rectangle? Yes, எப்படி மெஷர் பண்ணலாம்? Length into breadth. நமக்கு லென்த்தும் தெரியணும், மொபைலோட லென்த்தும் தெரியணும், மொபைலோட பிரெத்தும் தெரியணும். அப்பதான் நம்மளால ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். சோ இவங்க இந்த லென்த் பிரெத் எல்லாம் நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கிறோம். ஆனா ஏரியாவை வந்துட்டு லென்த் பிரெத் கண்டுபிடிச்சு கால்குலேஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏரியா கிடைக்குது. சோ டிரைவ்ட் குவான்டிட்டிஸை டைரக்டா மெஷர் பண்ண முடியாது. ஆனா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை டைரக்டா மெஷர் பண்ண முடியும். தே ஆர் பேசிக் குவான்டிட்டிஸ். So understood what is the difference? Physical quantity na enna, fundamental na enna, derived na enna புரிஞ்சுதா? Any doubt in these concepts? Yes? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Physical quantity, fundamental na enna, derived na enna. So நமக்கு 7 fundamental quantities இருக்கு. அந்த 7 fundamental quantities தவிர மத்த எல்லா quantitiesமே derived quantities தான். அந்த 7 main fundamental quantities and supplementary quantities ரெண்டு இருக்கு. அதை தவிர மத்தது எல்லாமே நமக்கு derived quantitiesல தான் வரும். Okay? So this is just the basics. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா dimension of physical quantities. Dimension of physical quantities டிஸ்கஸ் பண்ண போறோம். So dimension of physical quantityங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம fundamental quantities எல்லாம் எடுத்துக்கிறோம்னா, for example, length, மாஸ், டைம் எடுத்துக்கிறோம்னா, லென்த், மாஸ், டைம் எடுத்துக்கிறோம்னா அது எந்த பவர்ல வந்துட்டு அதோட வேல்யூஸ் இருக்கு அதுதான் நம்ம derived quantitiesல சொல்ல முடியும். The powers to which fundamental quantities are raised. So fundamental quantity எந்த பவர்ல raise ஆயிருக்கோ அதை derived quantity சொல்றாங்க. I'll give you a simple example. இப்போ Lனா வந்துட்டு length. இது fundamental quantity. Okay? இது வந்துட்டு fundamental quantity. இதே நம்ம ஏரியான்னு எடுத்தோம்னா ஏரியா வந்துட்டு derived. Okay? ஏரியா வந்துட்டு derived. So ஏரியாவோட ஃபார்முலா என்ன? length into breadth. அது நம்ம எப்படி எழுதுவோம்? L into L. அது L squared ஆயிடும். So the powers to which fundamental quantities are raised. So fundamental quantities எல்லாம் வந்துட்டு எந்த பவர்ல இருக்கோ அதை வச்சு அது எந்த derived quantity கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இதுதான் டைமென்ஷன்ஸோட வேலையே. எந்த பவருக்கு ரேஸ் ஆயிருக்குங்கிறத வச்சு நம்மளால வந்துட்டு குவான்டிட்டிஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம எடுத்த உடனே வந்துட்டு இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். பட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு derived quantitiesக்கு derive பண்ணும்போது ஈஸியா இருக்கும். So we'll start deriving. So நிறைய இதுக்கு நம்ம இன்னைக்கு derive பண்ண போறோம். Two important things in dimensional analysis. Square bracket. Dimension நம்ம எப்படி எழுதணும்? Square bracketல எழுதணும். Okay? அதை எப்படி denote பண்ணுவோம்னா square bracketல தான் denote பண்ணுவோம். Square bracket குள்ள மெயினா நமக்கு mass, length and time தான் மெயினா யூஸ் பண்ணுவோம். அந்த 3 பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் மெயினா யூஸ் பண்ணுவோம். அது கண்டிப்பா ஏதாவது ஒரு பவர்ல இருக்கணும். இட் வில் பி டு சம் பவர்ஸ். 0, 1, 2 ஏதாவது ஒரு பவர்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்படிதான் டைமென்ஷன்ஸை எழுத போறோம். ஓகே? ஸோ மெயின் திங் இதை ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பிராக்கெட் போடணும், MLT போடணும். இந்த பவர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் நான் ஈஸி ஸ்டெப்ஸ் சொல்றேன். ஓகே? ஹவு டு ஃபைண்ட் அவுட் த பவர்ஸ் ஐ வில் கிவ் யூ தி ஈஸி ஸ்டெப்ஸ். ஓகே? ஸோ நம்ம ஒன்னொன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ஓகே? ஸோ நம்ம எப்படி எழுதணும்?
லென்த்னா பிராக்கெட் குள்ள எல்னு எழுதுவோம், மாஸ்னா எம்னு எழுதுவோம், டைம்னா டி. So மெயினா இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, so mainly we'll be using only these three fundamental quantities. இவங்க தான் பேசிக். இது இல்லாம நமக்கு கரண்ட்னா ஆம்பியர், so ஏன்னு போடுவோம். டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின், so கேன்னு போடுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் கேண்டலா, அதை சிடின்னு போடலாம், பையனும் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் வந்துட்டு மோல். மெயினா நம்ம வந்துட்டு பார்க்க போறது லென்த், மாஸ் அண்ட் டைம் மட்டும்தான். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு மட்டும்தான் நம்ம டைமென்ஷன்ஸ் எழுத போறோம். Yes, shall we start writing the dimensions? டைமென்ஷன்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம எழுத எழுத நமக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும். Yes, shall we start writing the dimensions? எழுத ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமென்ஷன்ஸ் ஒன்னொன்னா starting from easy. Shall we start writing the dimensional formula? Yes, எழுதலாமா? ஓகே, சோ ஏரியா நம்ம எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்? ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கணும், MLT இருக்கணும். இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட். எதுக்கு எழுதினாலும் ஸ்கொயர் பிராக்கெட் எழுதணும், MLT வந்துட்டு கண்டிப்பா எழுதணும். தீஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் திங்ஸ். ஓகேவா? சோ ஜெனரலா ஏரியாவோட ஃபார்முலா என்ன? சைடு இன்டு சைடு, லென்த் இன்டு பிரெத்ன்னு வச்சுக்கலாம். சோ லென்த்னா இங்க L, பிரெத்னாலும் இங்க L தான். லென்த் தான் மெஷர் பண்றோம். சோ L இன்டு L will be L squared. இதுதான் ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, MLT எழுதுறோம். சோ இங்க பவர் என்னவா இருக்கு? 2 இருக்கா? சோ இங்க 2 போடணும். சோ MOTயும் பவரே நமக்கு இல்ல, சோ அது 0ன்னு போட்டுக்கணும். இப்படிதான் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத போறோம். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோங்க, MLT எழுதிக்கணும். சோ அதுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா வருதுன்னு பாக்குறோம். சோ அந்த பவரை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சோ இதை இப்படியும் எழுதலாம், ஜஸ்ட் L ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இப்படிதான் மெயினா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சோ இது ரெண்டுமே சேம் தான். L ஸ்கொயர்டுனாலும் ஒண்ணுதான், M to the power 0, L to the power 2 and T to the power 0னாலும் ஒண்ணுதான். ஏன்னா anything to the power 0, anything to the power 0 is 1. So நமக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. anything to the power 0 is 1. So இந்த வேல்யூ 1 ஆயிடும், இந்த வேல்யூ 1 ஆயிடும், நமக்கு L squared இருக்கும். இப்படிதான் எழுதணும். ஓகே, so we'll practice many things. So remember square bracket, and square bracket குள்ள என்ன எழுதணும்? MLT எழுதணும். அதுக்கு பவர்ஸ் எழுதணும். அந்த பவர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, so ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. Now we'll go to volume. Okay, so square bracket போட்டுக்கலாம், MLT போட்டுக்கிறேன். ஓகே, அதுதான் நம்ம ஃபில் பண்ண போறோம். So volumeனா வந்துட்டு length into breadth into height. Okay, so it will be L into L into L. So L into L into L na it will become L cube. So நமக்கு volume ஓட dimensional formula L cube னு வைக்கலாம். இல்லனா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது M இல்ல, so 0 னு போடுறேன், T க்கும் இல்ல, 0 னு போடுறேன். So L க்கு என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? What will be the value of L volume க்கு? What can we substitute for the value? L ஓட பவர் என்னவா இருக்கும் volume க்கு? Yes, it will be 3. So just L cube னு எழுதலாம், இல்ல M0 L3 T0 னு எழுதலாம். Okay, so area and volume clear ஆ இருக்கு. Next velocity. Okay, so first square bracket போட்டுக்கிறேன், MLT. so அதோட பவர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். Okay, so velocity na என்ன? velocity na rate of change of distance. Okay, so distance or displacement by time da velocity. Displacement by time da வந்துட்டு velocity. so இப்ப substitute பண்ணலாம். distance displacement நான் என்ன substitute பண்ணணும்? what should I substitute here? time na t னு substitute பண்ணுவேன். distance displacement க்கு நம்ம என்னன்னு substitute பண்ணணும்? what is it? distance na என்ன? total path.
total length covered. So நம்ம displacement பதிலா என்னன்னு substitute பண்ணணும்? What can we substitute? இங்க கொடுத்திருக்கிறதுல நம்ம என்ன substitute பண்ண முடியும் displacementக்கு? Yes, what can we substitute? MLTக்கு displacementக்கு பதிலா என்ன substitute பண்ணலாம்? What can we substitute? Yes, doubt இருக்கா இதுல என்ன substitute பண்ணணும்னு? Distance displacement na length தானே. So we substitute L here. நம்ம L தான் substitute பண்றோம். Okay. So இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. So இந்த T நம்ம மேல கொண்டு போனோம்னா, yes அனுஷ்யா, L. Okay. So நம்ம இப்போ T மேல கொண்டு போனோம்னா, plus 1. When it goes top, it becomes minus 1. Plus 1 மேல போகும்போது என்ன ஆகும்? Minus 1 ஆயிடும். So நமக்கு இங்க L T minus 1 கிடைக்கும். இதுதான் dimensional formula. So நமக்கு M இல்ல, so 0 போடலாம். L ஓட value 1, T ஓட value minus 1. So நம்ம இத LT minus 1 எழுதலாம். M0 L1 T minus 1 எழுதலாம். Yes, is this clear? Velocity புரிஞ்சுதா? Velocity na displacement by time. Displacement na ஒண்ணும் இல்ல, it's the length. So displacement பதிலா L ன்னு substitute பண்றோம், டைமுக்கு பதிலா T ன்னு substitute பண்றோம். So T நம்ம மேல கொண்டு போகும்போது plus 1 மேல போச்சுன்னா minus 1 ஆயிடும். So we are just substituting. Any doubts? Velocity புரிஞ்சுதா இல்ல repeat பண்ணணுமா? Yes? Can you reply? Any doubt? Doubt இல்லைன்னா நம்ம next concept போயிடலாம். Acceleration. No doubts. Okay. So MLT க்கு power என்ன கண்டுபிடிக்க போறோம். So acceleration na velocity by time. So acceleration na என்ன? Velocity by time. So velocity க்கு நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். LT minus 1. இப்பதான் கண்டுபிடிச்சோம் velocity க்கு. Okay. By time ன்னு இருக்கு. Okay. So we just found for velocity LT minus 1. So கீழ நமக்கு time இருக்கு. So இந்த plus 1 மேல போச்சுன்னா மறுபடியும் minus 1 ஆயிடும். So it will be L T minus 1 and then T minus 1 ன்னு இருக்கும். So minus 1 வந்துட்டு minus 2 ஆயிடும். So it will become L T minus 2. இதுதான் formula for acceleration, dimensional formula. M இல்ல, so 0 ன்னு போட்டுக்கலாம். L வந்துட்டு 1 ன்னு இருக்கு, T minus 2 ன்னு இருக்கு. இல்லைன்னா just LT minus 2 ன்னு எழுதலாம். So ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா choose எல்லாம் கேட்டாங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. So M0 ன்னு இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Anything to the power 0 will be 1. Yes, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி சப்ஸ்டிடியூட் பண்றோம்னு ஏதாவது டவுட் இருக்கா? How to find dimensional formula? It's one of the important concepts in NEET, JEE, 11th. எல்லாத்துலயுமே important. Any doubts you can clarify. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா clarify பண்ணிக்கோங்க. So that we can move to the next one. No doubts? Doubts இல்லைன்னா no doubts ன்னு சொல்லலாம். So next force. So நம்ம புக்ல வந்துட்டு 2 பேஜுக்கு வந்துட்டு டேப்லோ காலம்ல கொடுத்திருப்பாங்க. எல்லா ஃபார்முலாஸும் மெமரைஸ் பண்ண முடியாது. Don't try to memorize. நமக்கு தெரிஞ்ச கான்செப்டுக்கு மட்டும் எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டேப்லோ காலம்ல இருக்கிறது எல்லாமே நீங்க 11thல படிக்க போற கான்செப்ட் தான். ஓகே. So they would have given stress எல்லாம் 10thல படிச்சதே இல்ல. So அதுக்கு பத்தி நீங்க வந்துட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அதை பத்தி எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். ஓகே. சோ நமக்கு எந்த கான்செப்ட் எல்லாம் தெரியுமோ அதுக்கு மட்டும் டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. சோ ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா 10thல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. சோ F is equal to m into a, mass into acceleration. சோ மாஸ்னா m. ஓகே. acceleration இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். it is L T minus 2. ஓகே. இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் acceleration LT minus 2. So நான் இங்க substitute பண்ணியிருக்கேன். So here it will be M L T minus 2.
So m to the power 1, L to the power 1, T to the power minus 2 the fourth dimensional formula. Okay, so this is how you'll have to write. Dimensional formula எப்படி எழுதணும்னு தெரியணும். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோங்க, MLT எழுதிக்கோங்க. அதுக்கு மேல பவர்ஸ் வரணும். 0, 1, 2, 3ன்னு பவர்ஸ் வந்துட்டு வரணும். ஸோ அந்த பவர்ஸை வந்துட்டு ஃபார்முலாவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வில் ஹவ் டு டூ. நெக்ஸ்ட் ஒன், ஒர்க். ஸோ ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கலாம், MLT. ஒர்க்கோட ஃபார்முலா force into displacement. Force into displacement. So force க்கு நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். MLT minus 2. So just now we found. So நான் அதை தான் இங்க எழுதி இருக்கேன். Okay, so memorize பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே derive பண்ணி பாருங்க. So it will be MLT minus 2. Displacement na length, shortest distance. So length தான் கண்டுபிடிக்கிறோம். So here it will be L. So L into L will become L squared. L squared T minus 2. So நமக்கு இங்க L இருக்கு, இங்கேயும் L இருக்கு. So multiply பண்ணா L squared ஆயிடும். So powers எழுதலாம். 1, 2 minus 2. So these are the dimensional formulas. Any doubts? Dimensional formula ஏதாவது doubt இருக்கா? Shall we move to the next topic? இதுல எந்த டவுட் இல்லைன்னா நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். Any doubts? எப்படி dimensional formula எழுதணும்னு நான் சொன்ன மாதிரி புக்ல 2 பேஜ்ல டேபிள் கொடுத்திருப்பாங்க. we can't derive for everything, ஏன்னா நமக்கு கான்செப்ட் தெரியாது. ஸோ எந்த கான்செப்ட் நமக்கு தெரியுமோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 11th ஒரு சாப்டர் படிக்கும் போது they will teach you those concept. அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத தெரியணும், எப்படி எழுதணும்னு தான் தெரியணும். ஓகே ஓகே, நோ டவுட், கிரேட். மொமெண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம் லாஸ் ஆஃப் மோஷன்ல. ஸோ MLT. ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சது தான் லீனியர் மொமெண்டம்னா mass into velocity. So mass na m, velocity na கண்டுபிடிச்சோம் இல்லையா, displacement by time. So L by T, so L T minus 1 ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, so அதை இங்க substitute பண்ணலாம், LT minus 1. So the dimensional formula will be MLT minus 1. So m to the power 1, L to the power 1, T to the power minus 1. Okay, so எப்படி எழுதணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். So only then it will be helpful. So கண்டிப்பா இங்க இருந்து questions வரும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் வரும். I'm repeating it because it's one of the important concept. So நமக்கு நீட், ஜேஇ இல்ல காலேஜ் என்ட்ரன்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து இந்த கான்செப்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல இருந்து கண்டிப்பா questions இருக்கும். Okay, so hope you understood this. Okay, we are moving on to the concept. இத பேஸ் பண்ணி இருக்கிறத பார்க்க போறோம். ஓகே, dimensional variables. Variablesனா it keeps changing. Variablesனா வந்துட்டு changes ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ நமக்கு physical quantityல எதுக்கெல்லாம் வேல்யூ மாறுமோ அவங்க தான் dimensional variables. சோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ length, velocity, acceleration எல்லாம் மாறும் தானே. இப்போ உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு say 1 kilometer. ஓகே, டைமென்ஷனல் ஃபார்முலா என்னவா இருக்கும், L ன்னு இருக்கும் லென்த். அதே உங்க வீட்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு 2 kilometer இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா then the dimensional formula is still L. ஆனா என்ன, வேல்யூஸ் வந்துட்டு மாறுது. சோ இந்த மாதிரி வேல்யூஸ் மாறுற பிசிக்கல் குவான்டிட்டிஸ் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் சொல்றாங்க. வேரியபிள்ஸ்னா நம்பர் மாறிட்டே இருக்கும். ஓகே, சோ நமக்கு லென்த், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் எல்லாம் வந்துட்டு வேரியபிள்ஸ், ஏன்னா அது ஒரே மாதிரி இருக்காது, மாறிட்டே இருக்கும். சோ அதுக்கு டைமென்ஷன் இருந்ததுன்னா அது டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் சொல்றாங்க. The next one, dimension less variables. சோ டைமென்ஷன் இல்லாத வேரியபிள்ஸ் எதுன்னா எதுக்கெல்லாம் ரேஷியோ வருதோ. ரேஷியோனா டிவிஷன். ரேஷியோனா டிவிஷன். சோ எங்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ரேஷியோ வருதோ அதுக்கு டைமென்ஷன் இருக்காது. ஏன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா 10th படிச்சிருப்போம் இல்லையா, C by V. சோ Cயும் வந்துட்டு வெலாசிட்டி தான், Vயும் வெலாசிட்டி தான். இப்போ நான் டைமென்ஷனல் ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா LT minus 1, LT minus 1 ன்னு இருக்கும். சோ இது ரெண்டும் சேம்ங்கிறதுனால கேன்சல் ஆயிடும். சோ இவங்களுக்கு டைமென்ஷனே கிடையாது. சோ ரேஷியோல வரவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு
dimensions கிடையாது. They are dimensionless. Dimension இல்லாதவங்க. ஆனா values மாறும். So refractive index ஓட value 1.5, 1, 2 அந்த மாதிரி வேல்யூ மாறுது. ஆனா அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. இங்க வேல்யூவும் மாறுது, டைமென்ஷனும் இருக்கு. So dimensional variables. இங்க values வந்துட்டு மாறுது, ஆனா அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. So they are called as dimensionless variables. Okay, so hope you understood what is dimensionless variables. Next one, dimensional constant. Constant na does not change. Variable na மாறும், constant na மாறாது. Does not change. Okay, variables na they change, constants na மாறாது. Okay, dimensional constant. So இங்க பாத்தீங்கன்னா நமக்கு gravitational constant இருக்கு. இதுவும் laws of motionல படிச்சதுதான். இதோட வேல்யூ வந்துட்டு 6.674 into 10 to the power minus 11. இதோட வேல்யூ மாறாது, ஆனா இதுக்கு டைமென்ஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்கு, ஆனா வேல்யூஸ் மாறலன்னா அவங்கள டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்போசிட், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நமக்கு பையோட வேல்யூ வந்துட்டு 3.14. அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, மாறவே மாறாது. ஆனா இதுக்கு யூனிட் இல்ல, இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவும் இல்ல. சோ இவங்கெல்லாம் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ். So you understood this concept? Variable na மாறும், constant na மாறாது. So நமக்கு dimensional variables இருக்கு, dimension இல்லாத variables இருக்கு, dimension இருக்கிற constants இருக்கு, dimension இல்லாத constants இருக்கு. Yes, you understood these 4 things? புரிஞ்சுதா? இத examples ஓட நம்ம படிச்சு வச்சுக்கணும். Any doubt in these 4 concepts? Any doubts you can clarify. இந்த நாள்ல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், இன்டராக்டிவா இருந்தா டவுட்ஸ் கேட்டாதான் நமக்கு வந்துட்டு கான்செப்ட் நல்லா புரியும். ஓகே, எஸ், கிரேட் லோகேஸ்வரன். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜீனிட்டி. ஹோமோனா என்ன? கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஹோமோனா என்ன? கேன் யூ டெல் மீ வாட் இஸ் ஹோமோ? சேமா டிஃபரெண்டா? அது சொல்லுங்க. ஹோமோனா சேமா டிஃபரெண்டா? ஹோமோ ஹெட்டிரோன் படிச்சிருப்பீங்க. ஹோமோனா சேமா டிஃபரெண்டா? சேம். ஓகே, சோ சேம். பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜீனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ்னா, இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே டைமென்ஷன் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒரே டைமென்ஷன் தான் இருக்கணும், அப்பதான் அந்த ஈக்குவேஷன் கரெக்ட். இல்லைன்னா அந்த ஈக்குவேஷன் தப்பு. So we will check now. Okay, so இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம செக் பண்ண போறோம். So v na என்ன? velocity. So it is lt minus 1 the whole square. ஏன்னா velocity na displacement by time. So L by t. So t மேல கொண்டு போனோம்னா plus 1 minus 1 ஆயிடும். So lt minus 1. So நான் ஏன் இதை மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன்னா these are very important. Okay, is equal to u na. Can you tell me what is u? 10th liye படிச்சிருக்கீங்க. v is final velocity. What is u? 10th linear momentumல படிச்சிருப்பீங்க. ஏன் மேம் 10th ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு 10th ஓட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்க போகுது. v is final velocity. What is u? u na என்ன? Can you tell me what is u? Initial velocity. Very good. So அதுவும் சேம் தான். lt minus 1 தான். velocity நாலே சேம், initial final. Okay, plus 2 நம்பர்ஸ்க்கெல்லாம் இல்ல. நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு டைமென்ஷனே கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, பை 3.14 அது ஒரு நம்பர், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, so velocity இங்க acceleration into distance. So distance na l, acceleration na lt minus 2. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணணும். ஓகே, we'll multiply. இந்த பவர்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். So it will become l squared t to the power minus 2 is equal to l squared t to the power minus 2 plus 2 into
L into L, L squared ஆயிடும், t to the power minus 2. So இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரே மாதிரி டைமென்ஷன் இருக்கு. இந்த மாதிரி டைமென்ஷன் சேமா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். I'll give you a simple example இத புரியறதுக்கு. Now 10 Newton plus 15 Newton. Can you tell me what's the answer? 10 Newton plus 15 Newton க்கு answer என்னன்னு சொல்ல முடியுமா? Yes. 10 Newton plus 15 Newton க்கு answer என்ன? It might be simple, ஆனா இதுதான் கான்செப்ட். Principle of homogeneity இந்த கான்செப்ட் தான் பேஸ் பண்ணி இருக்கு. 25 Newton, yes, great. Next question. 10 meter plus 10 seconds. What's the answer? 10 meter plus 10 seconds. What's the answer? 10 meter plus 10 seconds. No answer. Yes, great. ஏன் no answerனா இங்க யூனிட் ஒரே மாதிரி இருக்கு, அங்க டைமென்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளால ஆடும் பண்ண முடியும், சப்ராக்டும் பண்ண முடியும். இங்க யூனிட் வேற, டைமென்ஷன் என்னவா இருக்கும்? மீட்டர்னா லென்த் L, டைம்னா T. டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ்னா ஆடும் பண்ண முடியாது, சப்ராக்டும் பண்ண முடியாது. சேம் டைமென்ஷன்னா தான் ஆடும் பண்ண முடியும், சப்ராக்டும் பண்ண முடியும். Now you understood this concept. Principle of homogeneity na இப்ப என்னன்னு புரிஞ்சுதா? ஹோமோனா சேம். ஸோ ஒரு ஈக்குவேஷன்னா எல்லாமே சேம் டைமென்ஷனா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இததான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டின்னு சொல்றாங்க. ஓகே, கிரேட். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் அப்ளிகேஷன்ஸ், ஓகே, ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு 3 அப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். லைக் SI யூனிட் to CGS unit எல்லாம் நம்மளால convert பண்ண முடியும் using dimensional analysis. Next, we can check if the equation is correct. Equation correctா தப்பான்னு check பண்ண முடியும். Okay? And third one, நம்மளால equationையே கண்டுபிடிக்க முடியும். Relation among various physical quantities na we can find the equation. So இதுதான் 3 uses. Physical quantity, ஒரு physical quantity ல இருந்து இன்னொரு physical quantity க்கு convert பண்ண முடியும், equation கரெக்டா தப்பான்னு check பண்ண முடியும், அந்த equationையே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. Okay, so we'll see one use today. ஒரு use, ஈஸியான use இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். Let's check the correctness of the physical equation. Equation கரெக்டா தப்பான்னு check பண்ண போறோம். Okay, so இங்க கரெக்டா தப்பான்னு எப்படி check பண்ணணும்னா இந்த மூணுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா இருந்துச்சுன்னா கரெக்ட், டைமென்ஷனல் ஃபார்முலா டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா தப்பு. ஓகே, so we'll check. V na, you told me final velocity, so it is L t minus 1. U na initial velocity L t minus 1 plus A na L t minus 2 into T na t plus 1 ன்னு இருக்கும். Can you tell me if this equation is correct or wrong? இந்த equation correctா தப்பான்னு சொல்றீங்களா? இங்க LT minus 1 இருக்கு, இங்கேயும் LT minus 1 இருக்கு. What about this? Is this equation correct or wrong? மூணுக்குமே ஒரே டைமென்ஷன்னா equation correct. ஒருவேளை டைமென்ஷன் வேற மாதிரி இருந்ததுன்னா இந்த equation தப்பு. இந்த equation correctா தப்பா? Yes. Can you tell me if it is right or wrong? Correct. ஏன்னா L இங்க minus 2 plus 1 இருக்கு. So it will become minus 1. So நமக்கு மூணு இடத்துலயுமே வந்துட்டு ஒரே ஃபார்முலா இருக்கு. So this equation is correct. Okay. So இந்த மாதிரி நமக்கு எல்லா டேர்ம்ஸ்லயுமே வந்துட்டு டைமென்ஷன் சேமா இருந்துச்சுன்னா they are correct. ஒருவேளை டைமென்ஷன் வேற மாதிரி இருந்ததுன்னா they are wrong. Okay. We'll check for another one. Okay. So இங்க நம்ம check பண்ணலாம். The equation is half mv squared is equal to m squared gh. இந்த equation கரெக்டா தப்பான்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். halfங்கிற நம்பருக்கு டைமென்ஷன் இருக்கா இல்லையா? Does this number have a dimension? இதுக்கு டைமென்ஷன் இருக்கா இல்லையா? No. Okay, so அந்த half நம்ம எழுதிக்கலாம், அதுக்கு டைமென்ஷன் இல்ல.
So massக்கு m, velocityக்கு lt minus 1 the whole squared is equal to இங்க m squared. So g na ஒண்ணும் இல்ல, it's acceleration due to gravity தான். So acceleration ஓட formulaவே substitute பண்ணிக்கலாம். So it is lt minus 2 into l ன்னு இருக்கு. Okay, so இதை solve பண்ணா equation கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சிரும். So இங்க நமக்கு half into m l into 2 l squared minus 1 into 2 t minus 2 னு கிடைக்கும். So இங்க m squared கிடைக்குது. L squared t minus 2. இந்த equation கரெக்டா தப்பா? Wrong. Yes. ஏன்னா இங்க m இருக்கு, இங்க m squared இருக்கு. So this equation is wrong. The correct equation is half mv squared is equal to mgh தான் correct equation. So இந்த equation தப்பு. So இந்த மாதிரி உங்களை equation கரெக்டா தப்பான்னு எக்ஸாம்ல கொடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க. Using dimensional formula, we can check if they are dimensionally correct. Dimensionally correctா தப்பான்னு தான் சொல்ல முடியும். Equation exactா correctான்னு சொல்ல முடியாது. ஏன்னா yes, good Lokeshwaran, mgh is only the correct equation. ஏன்னா இங்க நமக்கு 1 by 2க்கு பதிலா வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் இது dimensionally correct தான். So நம்மளால வந்துட்டு formula கரெக்டான்னு சொல்ல முடியாது, dimensions கரெக்டான்னு மட்டும்தான் இந்த மெத்தட் வச்சு சொல்ல முடியும்னு சொல்றாங்க. Any doubts in this concept? So நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா what is physical quantity, fundamental quantity, derived quantity னா என்னன்னு பார்த்தோம். Dimension எப்படி எழுதணும்னு we saw around 5 to 7 examples. So எப்படி dimensions எல்லாம் எழுதணும்னு explain பண்ணேன். And then அதுல 4 types பார்த்தோம். Dimension variable, dimension less variable, dimensional constant, dimension less constant னா என்னன்னு பார்த்தோம். And then அதுக்கு 3 uses இருக்கு. ஒரு use என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Any doubts? Any doubts in this concept? Next class, significant figures, dimensional formula வச்சு Menti quiz வச்சா will you be able to attend? இந்த கான்செப்டை வச்சு நம்ம quiz நடத்தினா attend பண்ணுவீங்களா? Shall we have quiz in the next class? Next week இதுல quiz வைக்கலாமா? Will you call your friends? ஏன்னா நிறைய பேர் join பண்ணாதான் interactive இருக்கும், competition healthy-ஆ இருக்கும். Shall we have a quiz? Or do you want me to teach concepts? Yes, ready for the quiz? Next week physics classல quiz நடத்திடலாமா? உங்க friends எல்லாம் கூட்டிட்டு வரணும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து quizல வந்து நிறைய பேர் இருந்தாதான் competition நல்லா இருக்கும். Yes, Menti quizனா like you'll have many people அந்த quizல join பண்ணும்போது நமக்கு leader boardலாம் வரும். யார் நிறைய பாயிண்ட் எடுத்திருக்காங்க, யார் கம்மி பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு காமிக்கும். So competition இருந்தாதான் நல்லா இருக்கும். Okay? So everybody has told yes. So நீங்க எல்லாரும் next week physics classல present-ஆ இருக்கணும். Significant figures, rounding off, dimensional analysis. இது மூணுல இருந்து ஒரு Menti quiz பார்க்கலாம். நம்ம வந்து JEE நீட்ல எல்லாம் கேட்ட question மாதிரியே நான் questions கொண்டு வரேன். Okay? No doubts? இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt? So doubts எதுவும் இல்லையா? Okay, great. So next week I'll meet you with Menti quiz from significant figures, rounding off and dimensional analysis. Okay? So till then, bye bye and take care.